வணக்கம் மக்களே. உங்கள் வீடியோவில் இப்போ நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா முளைப்பேரி எப்படி போடுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறீங்க. இப்போ நான் போடுற முளைப்பேரி வந்து 11 நாள் கணக்கு. 11 நாள் கணக்குக்கு முளைப்பேரி எப்படி வரும் அப்படின்னு இப்போ பார்க்க போகிறேங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி 3 கூடை எடுத்துக்கிறேன். 3 கூடை எடுத்துக்கிட்டு வைக்கப்புள்ள இப்படி போட்டுக்கணும். இதுக்குள்ளே இப்படி வைக்கப்புள்ள வச்சு அமுத்திடணும். இது எதுக்காக போடுறோன்னா நம்ம முளைப்பேரி போடும்போது இந்த தண்ணியை நம்மளுக்கு பயிருக்கெல்லாம் தண்ணி வாடாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த இது போடுறோம். இது மாட்டு சாணங்க. மாட்டு சாணத்தை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு இப்படி ஒரு இது போட்டுக்கணும். மாட்டு சாணத்தை இது ஃபுல்லாக இப்படி போட்டு வச்சுருந்தாங்க. இப்படி போட்டு விட்டு அழைச்சிடணும். அப்போ தான் முளைப்பேரி நல்லா வரும். இதை நம்ம இப்போ ஃபஸ்ட்டு இப்படி போட்டு வச்சுட்டு லைட்டாக தண்ணி தெளித்து இதையெல்லாம் நம்ம அழுத்தி விடணும். இது இருக்கட்டும். இது மறுபடியும் நம்ம போடணும். பாருங்கள், இப்போ லைட்டாக இந்த மாதிரி குண்டால தண்ணி எடுத்துக்கணும். தெளித்து விட்டு இந்த இதையெல்லாம் நம்ம ஈரப்படுத்திக்கணும். இங்கே நிறைய பேர் கேட்பாங்க, முளைப்பேரி எப்படிங்க போடுறது, போட்டால் பயிர் வரமாட்டேங்குது அப்படின்னு. இந்த கல்யாணத்துக்கெல்லாம் கூட இப்போ நம்ம போட ஆரம்பிக்கிறோங்க. அதனால் கல்யாணத்துக்கு போடும்போதும் இதுதான் முறைப்பிரகாரம் இப்படி போட்டிங்கன்னா நல்லா வளர ஆரம்பிக்கும். இதுக்கு மெயினே மாட்டு சாணம் தான். இந்த மாட்டு சாணத்தை நம்ம எடுத்துகிட்டு வந்து போட்டுக்கணும். இப்போ நம்ம தண்ணி விட்டு அழைச்சிட்டோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இதில் நம்ம நீங்கள் கடையில் அப்படியேவும் விற்கிது நவதானியம், நம்ம வீட்டில் இருக்கிற பொருளையும் ஒரு இருக்கலாம். தட்டைப்பயிறு, பச்சைப்பயிறு, கம்பு, எள், சோளம் இதெல்லாமே போட்டு பண்ணிக்கலாங்க. ராகி இதெல்லாம் இப்படி ஒரு கைப்பிடி எடுத்துட்டு கடவுளை நீங்கள் வணங்கிட்டு கிழக்கு திசையாக உட்காந்து போடணும். இது போடும்போது நம்ம கிழக்கு திசை பார்த்து உட்காந்து தான் போடணுங்க. போட்டு வச்சிடணுங்க. இந்த மாதிரி போட்டுட்டு கீழே வைக்கப்புல், மேலே சாணம், அதுக்கு மேலே பயிர் இதெல்லாம் போட்டு இப்படி நல்லா அமுத்தி விட்டுட்டு நல்லா பரவலாக போட்டு விட்டுருவோம். அப்போ தான் நம்மளுக்கு பயிர் எல்லா பக்கமும் முளைச்சி வருங்க. இப்போ அதுக்கு மேலே நம்ம இந்த மாட்டு சாணத்தை எடுத்து இதெல்லாம் போட்டு முடிச்சுட்டு இன்றைக்கி நம்ம போடுறோம் அப்படின்னா இன்றைக்கி ஃபுல்லாகவே ஒரு தட்டு போட்டு நல்லா மூடி வச்சிடணும். நாளைக்கு காலையில் அதை எடுத்து சூரிய வெளிச்சத்தில் வச்சு லைட்டாக தண்ணி தெளித்து விடணுங்க. இப்படி ஒவ்வொரு நாளும் நம்ம எடுத்து சூரிய வெளிச்சத்தில் வச்சா தான் அந்த பயிர் சீக்கிரமாக முளைச்சி வருங்க. நம்ம பயிர் போட்டதுக்கப்புறங்க நல்லா இப்படி மேலேயும் மாட்டு சாணத்தை போட்டு தெளித்து விட்டு லைட்டாக தண்ணி இப்படி தெளித்து விட்டுருணும். தண்ணி தெளித்து இப்படி அமுத்தி விட்டுருங்க. அமுத்தி விட்டிங்கன்னா தான் நான் எப்பவுமே இப்படி தாங்க போடுவேன். நானும் இன்றைக்கி 25 வருஷமாக போட்டுட்டு தான் இருக்கிறேன். இந்த முளைப்பேரி 25 வருஷமாக ஒரு நாளும் முளைப்பேரி எனக்கு வராமல் போகல. நான் முளைப்பேரி இப்படி தான் போடுவேன். நீங்கள் எப்படி போடுவீங்க அப்படிங்கிறது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது 5வது நாள் உங்களுக்கு நான் எடுத்து காட்டுறேன். இங்கே பாருங்கள், 5 நாளில் முளைப்பேரி எவ்வளோ தூரம் வளர்ந்து வந்திருக்குன்னு பாருங்கள். முளைப்பேரி பாருங்கள், பயிரெல்லாம் நல்லா எவ்வளோ தூரம் வந்திருக்கு அப்படின்னு. 5 நாள்லேயே இவ்வளோ தூரம் வந்திருக்கும் போது இன்னும் ஆடி 18க்கு 4 நாள் இருக்குங்க. அந்த 4 நாளில் இன்னும் இந்த செடி நல்லா இவ்வளோ உயரமாவது வந்துடும். அப்போ தான் நம்ம பூஜையில் வச்சு சாமி கும்பிட்டு நம்ம வீட்டு பக்கம் இருக்கிற ஆற்றுலையோ வாய்க்கால்லையோ வச்சு நம்ம அதை விட்டுருவோங்க. இதே மாதிரி நீங்களும் முளைப்பேரி போடுங்க. எப்போ முளைப்பேரி போட்டிங்கனாலும் இதே மாதிரி வரும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நன்றி, வணக்கம்.